Hi friends, welcome to my channel Daily SQL Practice. ஸோ இது வரைக்கும் நம்ம டேட்டா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி SQLோட பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா டேபிள்னால் என்ன பார்த்தோம் நம்ம, அது வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணுற டேபிளில் வந்து டேட்டாவை நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ SQL அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், இட்ஸ் அ இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த டேபிளில் வந்து எப்படி நம்ம டேட்டாவை ஆட் பண்ணுறது, எப்படி டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட சின்டாக்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ்ங்கிறது சர்டன் கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணுறோம், அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம என்ன பார்க்குறோம், உங்களுக்கு க்ரியேட் டேபிள் சின்டாக்ஸ். ஸோ இதில் நான் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து இதை கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்டை வந்து மாற்றக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த கீவேர்டு அப்படியே இருக்கணும். இங்கே டேபிள் நேம், காலம் நேம் இதெல்லாம் கொடுக்குறது வந்து உங்கள் டேபிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிளை வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னம்னா க்ரியேட் டேபிள் அப்படின்னு இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இடம் வந்து கீவேர்ட்ஸ், இதை மாற்றாமல் அப்படியே எழுதணும். இந்த டேபிள் நேம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் என்ன ரிலேட்டட் டேட்டாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கணும். அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுக்குனா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன காலம்ங்கிறது நான் என்ன சொன்னேன், வெர்டிக்கலாக ரெஃபர் பண்ணுறது. வெர்டிக்கலாக ரெஃபர் பண்ணுறது வந்து காலம் அல்லது ஃபீல்டு. ஸோ அந்த காலமோட நேம் கொடுக்கணும், டேட்டா டைப் கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைடை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஸோ நான் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிள் நேம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காலம்லாம் எனக்கு வேணும்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், சிட்டி, ஜெண்டர், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, எந்த செமஸ்டர் இப்போ படிச்சிட்ருக்காங்க, இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த காலம்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டேட்டா டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னென்னா கேரக்டர் கொடுத்தோம்னா வேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் இருக்கலாம், அந்த மேக்ஸிமம் கேரக்டர்ஸை நீங்கள் நம்பராக ஸ்பெசிஃபை பண்ணணும். இதே இன்ட் அப்படின்னோம்னா நம்பராக கொடுக்குறோம். அதை வந்து செமஸ்டருங்கிறது ஃபஸ்ட் செமஸ்டரா, தேர்ட் செமஸ்டரா, அதை மாதிரி பார்க்கும்போது இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்னொரு டேட்டா டைப் என்னது, டேட். ஸோ டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணும்போது நம்ம டேட் வேல்யூவில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எஸ்ஐடி பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கன்ஸ்ட்ரைண்ட். அதாவது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி யூனிக்காக இருக்கணும், அதே மாதிரி எம்டியாக விடக்கூடாது, பிளாங்காக விடக்கூடாது. ஸோ யூனிக் அண்ட் நாமினல், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரைமரி கீ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் எழுதியிருக்கேன். இதை நான் ரன் பண்ணும்போது பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இதை ரன் பண்ணும்போது இப்போ வந்து இதை ரன் பண்ணி நான் வந்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிள்குள்ளே வந்து நம்ம வந்து டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ த டேபிள் நேம், அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த டேபிளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்சர்ட் ஏ ரெக்கார்டு. ஒரு ரெக்கார்ட்னால் என்ன சொன்னேன் நான், ரிலேட்டட் டேட்டாஸ். அந்த ரிலேட்டட் டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறதுக்கு இன்சர்ட் இன்டூ த டேபிள் நேம், அதில் வேல்யூஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ கொடுக்குறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட், நம்மளோட காலம் வேல்யூஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். அப்புறம் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கொடுக்கணும். கொடுத்தோன்னா பாருங்கள், இது எல்லாமே இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது,
உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இது மாதிரி 5 ரோஸ் செட் ஆஃப் ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. சரி, இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா செலக்ட் டேபிள் இன் சின்டாக்ஸ். செலக்ட் என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம்லாம் கொடுக்கலாம். அது எனக்கு டேட் ஆஃப் பர்த்தும் ஜெண்டர் மட்டும் வேணும், அல்லது ஸ்டூடெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்டு நேமும் டிபார்ட்மெண்ட் மட்டும், அந்த மாதிரி செட் ஆஃப் காலம் நேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ செலக்ட்டுங்கிறது கீவேர்டு, ஃப்ரம்ங்கிறது கீவேர்டு. செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் அந்த டேபிள் நேம். ஸோ இப்போ நான் பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னோடய டேபிள் நேம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அந்த 5 ரெக்கார்ட்ஸ், அந்த 5 ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டார்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா காலமும் எனக்கு வேணும், இருக்கிற எல்லா காலமும். அதனால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே காமிக்குது. ஓகே, இப்போ டேபிளை வந்து நான் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். அதாவது நான் ஒரு காலம் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். அந்த காலம் வந்து நம்ம திருப்பி வந்து டேபிளில் வந்து, அதாவது ஒரு ஃபீல்டை வந்து நான் இன்னொரு தடவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த சின்டாக்ஸ்க்கு போகணும். ஆல்டர் டேபிள் ஆட் என்ன காலம் நேம் வேணுமோ அந்த நியூ காலம் நேமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட், எனக்கு இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பர்ஸையும் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், ஆட் ஃபோன் நம்பர், அந்த இதை வந்து நம்ம கொடுத்துக்கணும், டேட்டா டைப். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 ரெக்கார்டை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. அந்த 5 ரெக்கார்டில் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும் நான் ஃபோன் நம்பர் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனால் இப்போ நியூவாக ஒரு ஃபீல்டுக்கு வந்து நான் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்சர்ட்டில் போகக்கூடாது, அப்டேட்டில் போகணும். அப்டேட் டேபிள் நேம், செட்டுங்கிறது கீவேர்டு. ஸோ இந்த காலம் எந்த காலமோ அந்த காலம் அதோட வேல்யூ, அடுத்த காலம் அதோட வேல்யூ, அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துக்கலாம். வேர் கண்டிஷன். இப்போ பாருங்கள், அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் என்னவோ கொடுக்கலாம். யார் கொடுக்குறேன், SID1. SID1ங்கிறது ரவிக்கு வந்து நான் மாற்றுறேன் ஃபோன் நம்பரை. அதே மாதிரி SID3ங்கிறது குமாருங்கிறவங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோன் நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதை ரன் பண்ணும்போது சரி அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வழக்கம் போல் செலக்ட் போட்டு பார்த்தோம்னா என்னாகும், லிஸ்ட் ஆகும். ஸோ என்ன ஃபோன் நம்பர், என்ன 2 பேருக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 பேருக்கு ஆட் பண்ண ஃபோன் நம்பர் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ டெலீட் ஃப்ரம், ஒரு ரெக்கார்டு வேணாம், அந்த ரெக்கார்டை நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னோம்னா டெலீட் ஃப்ரம் அந்த டேபிள் நேம், வேர் அந்த கண்டிஷன். ஸோ அதை பார்த்தோம்னா டெலீட் என்ன டேபிள், ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை ஃபுல்லாக டெலீட் பண்ணல. யாரை டெலீட் பண்ணுறோம்னா அந்த 5வது ரெக்கார்டு மட்டும் எனக்கு டெலீட் பண்ணால் போதும், அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் 5. அப்போ பிரியா அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிரியா அப்படிங்கிறது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு செலக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எப்போதும். சரி, ஓகே, ஒரு டேபிளே வந்து வேண்டாம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னோம்னா ட்ராப் டேபிள் நேம். ஓகே, உங்களுக்கு இப்போ பேசிக்காக ஒரு டேபிளை வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், ஒரு டேபிள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பேசிக் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யார் SQL வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.